இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உலகெங்கிலும் இருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களும் இந்த மாதத்தில் நோன்பிருந்து அந்த நோன்பை நல்லபடியாக 30 நாட்கள் முடித்து அதை புத்தாடை அணிந்து சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு தொழுது அல்லாவிடம் தான் செய்த பாவங்களை போக்க துவா செய்கிறார்கள். ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள். இதே நிலைமை ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, துபாய், கத்தர், பாலஸ்தீனம் இந்த மாதிரி நாடுகளில் இந்த சந்தோஷம் இந்த கொண்டாட்டம் இருந்துச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த நாடுகளெல்லாம் நிம்மதியாக நோன்பு வைக்க முடியவில்லை. அந்த நோன்பு பெருநாளை நிம்மதியாக கொண்டாடவும் முடியலை. அந்த நோன்பு பெருநாள் அன்னைக்கு நிம்மதியாக பயமில்லாமல் தொழ முடியலை. ஏன்னா தொழுதுகிட்டு இருக்கும் போதே குண்டு வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இத்தனை வேதனைகளுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா. இஸ்லாமியர்களின் முக்கியமான பண்டிகை இந்த ரம்லான் பண்டிகை. இந்த ரம்லான் பண்டிகையில் 30 நாள் விரதம் இருந்து அவங்க அந்த நோன்பை கொண்டாடுறாங்க, பிறநாளை கொண்டாடுறாங்க, துவா செய்கிறாங்க, தொழுகிறாங்க. ஆனால் இதை தெரிந்திருந்துமே இந்த சவுதி அரேபியாவின் தூண்டுதலின் பேரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்குறாங்க. தாக்குறது மட்டுமல்ல, அந்த நாட்டு தலைவரையும் கொண்டுட்டாங்க இந்த நோன்பு பெருநாள் என்று. முக்கியமான பண்டிகை நோன்பு பண்டிகை. இதை தெரிந்திருந்துமே இந்த அரபு தேசம் என்ன பண்ணுது, ஈரானை அடிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குது. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் முக்கியமானவர் அல்ல. ஏன்னா இந்த நோன்பு வந்து அல்லாஹ்வுக்காக வைக்கப்படுறது தான், அல்லாஹ்வை வேண்டி வைக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் இது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சுகபோகம் மட்டும்தான் முக்கியமே ஒழிய மற்றவர்களை பற்றி இவர்கள் கவலைப்படலை. கணக்கான மக்களும் இந்த பெருநாள் தொழுகையை, இந்த பெருநாள் நோன்பை வைக்க முடியாது, கொண்டாட முடியாது அப்படிங்கிறத தெரிந்திருந்துமே இதை இவங்க செய்கிறாங்கன்னா அப்போ இவங்க வந்து அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் அல்ல. இவர்கள் பயப்படுவது எல்லாம் அமெரிக்காவிற்கு. இந்த நாட்டு மன்னர்களை பொறுத்த வரைக்கும் சுகபோகமாக வாழ வேண்டும், இவ்வுலக வாழ்க்கையே போதும், மறுமை உலகம் தேவையில்லைங்கிற முடிவில் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகிற்கு வாழக்கூடிய தேவைகளுக்கு நமக்கு அமெரிக்காவின் அடிமைகளாக இருந்தால் போதும், நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அதனால் உண்மையான இஸ்லாமியராக இருக்கக்கூடிய அந்த ஈரான் மக்களையும் அந்த ஈரான் தலைவர்களையும் அழிப்பதற்கு இவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா பாலஸ்தீனத்தில் பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று குவிக்கும் போது கூட இவங்க அதை பற்றிலாம் கவலைப்படலை. சும்மா ஒரு வெத்து அறிக்கை மட்டும் விட்டுட்டு அவன் பாட்டு உட்கார்ந்தாங்க. இந்த சவுதி கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம் நினச்சாலே அந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அடக்க முடியும். ஆனால் இவங்க செய்யலை. ஏன்னா இவங்க சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறத மட்டும்தான். இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரமலான் மாதத்தில் தொழுகையும் போது அவர்கள் அந்த 30 நாள் விரதம் இருந்து தொழுது துவா கேட்குறாங்க. இந்த துவா அல்லாஹ்வால் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. எப்போ வந்து ஒரு இஸ்லாமியனை இன்னொரு இஸ்லாமியனை அடிக்கிறதுக்கு துணையாக நிற்கிறானோ அப்போவே அங்கு வந்து அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. ஏன்னா குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இஸ்லாமியனுக்கு துன்பம் என்றால் இன்னொரு இஸ்லாமியன் வந்து நிற்கணும்னு. ஆனால் இங்கே என்ன நடக்குது, இன்னொரு இஸ்லாமியனை அடிக்கிறதுக்கு இன்னொரு இஸ்லாமியன் துணையாக நிற்கிறான். இதில் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் பிரிச்சுக்கிறாங்க. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பிரிவு எதுவுமே கிடையாது, ஒரு குழுக்கள் தான். இது ஒரு குழு, அது ஒரு குழு. ஆனால் அவங்க வணங்குவது எல்லாமே அல்லாஹ்வை தான், வேறு எந்த கடவுளும் கிடையாது, எக்ஸ்ட்ரா கடவுள்லாம் இங்கே கிடையாது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒன்று பிரிவை பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் இதே தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், நேரானவர்களுக்கு நேர்வழி, உண்மையானவர்களுக்கு உண்மையான வழி அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ரெண்டாவது அதில் சொல்லுவாங்க பொறுமையாளனாக இருக்கின்றான் அப்படின்ட்டு. சவுதி, துபாய், கத்தர், ஈராக் இது போன்ற நாடுகள், எந்த நாடுகள் இன்றைக்கி அந்த பெருநாளை இந்த நோன்பை நோற்று பெருநாள் கொண்டாடி துவா கேட்டாலும் நிச்சயமாக அந்த துவாவை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது மட்டும் உண்மை. அதே நேரத்தில் ஈரானுடைய துவாக்களும் பாலஸ்தீன மக்களுடைய துவாக்களும், ஏன்னா அவங்க வேதனைகள், அவருடைய வேதனைகளில் அழுது புலம்பி துவா கேட்குறாங்க, நிச்சயமாக அந்த துவா வந்து அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் மட்டும் என்பது மட்டும் உண்மை. ஆகவே இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்று ஈரானும் பாலஸ்தீன மக்களும் ஒரு நல்ல ஆட்சி அமைத்து அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுவே எல்லோருடைய நல்ல உள்ளங்களுடைய வேண்டுதலாக இருக்கின்றது. உலகெங்கும் இருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களே, பாலஸ்தீன மக்களும் ஈரான் மக்களும் நன்றாக நிம்மதியாக வாழ அனைவரும் பிரார்த்தியுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.